கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகே நேற்று மாலை 6 மணி அளவில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உத்தரப்பிரதேசத்தின் சம்பாவில் ஜனநாயக முறையில் போராட்டம் நடத்திய முஸ்லிம் இளைஞர்கள் மீது ஊபி காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியதை கண்டித்தும் படுகொலை செய்யப்பட்ட இளைஞர்களுக்கு நீதி கோரியும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்வின் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய எஸ்டிபிஐ மாநில பேச்சாளர் அபுதாஹிர், எஸ்டிபி கட்சியினுடைய மாநில பேச்சாளர் வி. எம். அபுதாஹிர், கடந்த 19ஆம் தேதி நாட்டில் இருக்கக்கூடிய நீதித்துறையை அவமதிக்கும் விதமாக நீதித்துறையிலே சில கருப்பாடுகள் என்று சொல்லப்படுகிற அளவுக்கான அவசர கதியிலே உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பால் பகுதியில் இருக்கக்கூடிய ஷாஹி ஜமா மஸ்ஜித் குறித்து ஒரு ஒற்றை நபர் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவானது 3 மணிக்கு கோர்ட்டில் வழக்கத்துக்கு மாறாக காலையில் 10 மணிக்குள்ளே ஜட்ஜு ஏறுறதுக்குள்ளார பெஞ்சில் மனு இருக்கணும். ஆனால் 3 மணிக்கு ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். 6 மணி அளவிலே அதுக்கு தீர்ப்பு உடனடியாக ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படுகிறது. மறுதினம் அரசு துறை சாராத நீதிமன்றத்தால் ஏற்படுத்தப்பட்ட துறை அதிகாரிகளை தவிர எண்ணேற்பட்ட இந்துத்துவ கும்பல்கள் கூடிக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற முழக்கத்தோடு 1000க்கும் மேற்பட்டவர்கள் அந்த பள்ளியிலே நுழைந்து, அரசு அதிகாரிகள் நுழைந்தால் அவர்கள் ஆவணப்படுத்துகிற வீடியோவில் அந்த காணொலியில் வருவது தான் என்ன அங்கே இயல்பாக இருக்கிறது என்பது தெரியும். 1000க்கும் மேற்பட்ட கும்பல் நுழைந்தால் போவர்கள் வருபவர்களாம் பாக்கெட்டில் கூட ஒரு சிலையை எடுத்துக்கொண்டு போய் கூட உள்ளே வைக்கலாம். அப்படிப்பட்ட வரலாறு பாபர் மசூதியுடைய நிகழ்வில் கூட நடந்திருக்கிறது 1949. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை கண்டித்த முஸ்லீம்களை, ஜனநாயக போராட்டத்தை முன்னெடுத்த முஸ்லீம்களை இன்றைக்கு குருவி சுடுவதைப் போல சுட்டு கொண்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஆதித்யநாத்துடைய அரசு. எனவே எஸ்டிபி கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதில் ஈடுபட்டவர்கள் யாராகினும் நீதித்துறை வரைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், மதசார்பற்ற அணிகள் ஒரு விசாரணை கமிட்டியை, ஆணையத்தை தேசிய அளவில் அமைத்து இதை ஒரு விசாரணை நடத்தி இதில் இருக்க குற்றவாளிகள் எந்த உயர்பிடத்தில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது எஸ்டிபி கட்சியினுடைய இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை.